ஹலோ வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 6ல் உள்ள ப்ரோஸ் த லாஸ்ட் லெசன் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். Besides, the whole school seemed so strange and solemn. சோலம்னா சீரியஸ்னிட்டு சீரியஸ்னிட்டு அர்த்தம். அப்போ என்னென்னா வழக்கம் போல் ஹோல் ஸ்கூல் அந்த மொத்த ஸ்கூல் கேம்பஸுமே ரெகுலராக என்னெல்லாம் இருக்குமோ அது மாதிரி இல்லை. இது வித்தியாசமாக இருந்தது, ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. ஒரு சவுண்டாக கேட்கல, ஒன்றாம் கேட்கல, எல்லாரும் சீரியஸாக இருந்தாங்க அப்படின்ட்டு வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த திங் தட் சர்ப்ரைஸ் மீ மோஸ்ட் வாஸ் டு see on the back benches that were always empty. The village people sitting quietly like ourselves. இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பட்டது என்ன பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மற்ற சமயம் எல்லாம் என்னென்னா இது ரெகுலர் கிளாஸஸ் நடக்கச்சில்ல, பின்னாடி பேக் பெஞ்சஸ் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கும், யாரும் உட்கார மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னென்னா வில்லேஜ் பீப்புள் நிறைய பேர் வந்து பேக் பெஞ்சை ஆக்குப்பை பண்ணி உட்காந்துருக்காங்க. ஓல்டு ஹாசர் வித் ஹிஸ் த்ரீ corner had the former mayor, the former postmaster and several others beside. யாரெல்லாம் உட்கார்ந்தாங்க? ஓல்ட் ஹாசர் உட்கார்ந்துருந்தாங்க. த்ரீ கார்னர் இருக்கக்கூடிய ஒரு தொப்பி போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. ஃபார்மர் முன்னாடி உள்ள மேயர், ஆனால் இப்போ மேயர் கிடையாது, அதெல்லாம் ஃபார்மர் சொல்லுவாங்க. ஃபார்மர் மேயர் உட்காந்துருந்தாங்க, ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. எவ்ரிபடி லுக் சேட், எல்லாரும் வந்து சோகத்தோட உட்காந்துருந்தாங்க. அண்ட் ஹாசர் ஹேட் பாட் அன் ஓல்ட் ப்ரைமர்னா ப்ரைமரி டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஹாசர் வந்து ஒரு பேப்பரில் எழுதுனா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. தம்ட் அட் த எட்ஜஸ், தம்டுனா மூவிங் ஸ்லோலி வித் தம் ஃபிங்கர் வச்சு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்க. அண்ட் ஹீ ஹெல்ட் இட் ஓப்பன் ஆன் ஹிஸ் நீஸ் வித் ஹிஸ் கிரேட் ஸ்பெக்டாக்கிள்ஸ் லையிங் அக்ராஸ் த பேஜஸ். அப்போ வந்து ஸ்பெக்டாக்கிளை போட்டுட்டு அப்படியே அவங்க வந்து வாசித்து காணிக்காங்க. While I was wondering about it all, ஹேமல் மவுண்டட் ஹிஸ் சேர். மவுண்டட்னா சேட் ஆன், உட்காந்தாங்க. நான் வந்து என்ன இருக்கும், எதை பற்றி இருக்கும், எதனால எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க, ஏன் சோகமாக இருக்காங்க, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஹேமல் வந்து சேரில் வந்து உட்காந்துருந்தாங்க. அண்ட் இன் த சேம் கிரேவ்னா சீரியஸ்னிட்டு அர்த்தம். அண்ட் ஜென்டில் டோன் விச் ஹேட் ஹெல்ட் யூஸ் டு மீ செட். அவர் வந்து சொல்கிறாங்க, உட்காந்துட்டே சொல்கிறாங்க, ஒரு ஜென்டிலான ஒரு டோனில் வந்து சொல்கிறாங்க. My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive. அப்போ அவரை சொல்கிறாங்க ஜென்டிலானா, என்னோட அன்பார்ந்த குழந்தைகளை, இன்னைக்கு தான் கடைசி நாள், ஃப்ரெஞ்சு படிக்கிற கடைசி நாள் இன்னைக்கு தான். ஆர்டர் வந்து பெர்லின்லேருந்து வந்திருக்கு. ஜெர்மன் மட்டும் தான், ஆல்சேஸ் அண்ட் லொரைன் ஸ்கூல்ஸில் ஜெர்மன் மட்டும் தான் எடுக்கணும். நாளைக்கு ஜெர்மன் எடுக்கிற டீச்சர் வந்து நாளைக்கு வந்துடுவாங்க. இது உங்களுக்கு ஒரு கடைசி ஃப்ரெஞ்சு லெசனாக இருக்க போகுது. நீங்கள் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும், அதை நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து ஜென்டில் டோனில் ஹேமல் சொல்கிறாங்க. வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. இதை வந்து தண்டர் கிளாப்னா டெரிபிள் நியூஸ் ஆர் ஈவென்ட்னிட்டு அர்த்தம். இதெல்லாம் கேட்ட உடனே என் மைண்டில் வந்து இடி முழக்கம் வந்த மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஓ த wretches, இல்லை wretchesனா ஈவில் பர்சன்னிட்டு அர்த்தம். த வாஸ் வாட் தே ஹேட் புட் அப் ஆன் த டவுன் ஹால். ஓ கடவுளே, அப்போ டவுன் ஹாலில் நோட்டீஸ் போட்டதெல்லாம், அந்த ஈவில் பர்சன் நோட்டீஸ் போட்டதெல்லாம் இதை பற்றி தான் நோட்டீஸ் போட்டிருக்காங்களே, நான் அதை சரியாக வாசிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மை லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோட கடைசி ஃப்ரெண்ட்ஸ் லெசனாக இருக்க போகுது. ஒய் ஐ ஹார்ட்லினா டிட் நாட் இட் அர்த்தம். நியூ ஹவு டு ரைட், ஆனால் எனக்கு வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எழுதணும், எப்படி படிக்கணும், அது கூட எனக்கு தெரியாது. ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர் தென். அப்போ வந்து ஐ ஷுட் நெவர் லேர்ன் எனிமோர், ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர் தென். அப்போ வந்து நான் இனிமேல் இதை பற்றி படிக்க போகிறதோ இல்லை, இங்கேயே நிறுத்திட வேண்டியதுதான்.
ஓ ஹவ் சாரி ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ். இப்போவே எனக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிருந்தேன், எனக்கு எழுத தெரிஞ்சிருக்கோம், படிக்க தெரிஞ்சிருக்கோம், எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஒழுங்காக நான் படிக்கல. அதனால தான் என்னால் எழுத கூட என்னால் தெரியல. நான் வந்து முன்னாடி படிச்சிருந்தேன், எவ்வளோ பிரச்சனை எல்லாம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Oh, for seeking birds' eggs or going sliding on the Sar. Sarna famous river in the north eastern French. ஃபேமஸான ஒரு ரிவர். இப்போ நான் வந்து லெசனை படிக்க முன்னாடி நான் வந்து பேர்டு முட்டை பறவைகளோட முட்டையை பார்க்க போனேன். அந்த அந்த ரிவரை வந்து பார்க்க போனேன். அப்படியெல்லாம் பண்ணேன். அந்த நேரத்தில் நான் லெசன்ஸை கரெக்டாக படிச்சிருந்தா இப்போ எனக்கு எழுத தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மை புக்ஸ் தட் ஹேட் சீம் சச் அ நாய்சன்ஸ் அ while ago. நாய்சன்ஸ்னா இரிட்டேஷன், தொல்லைன்னுட்டு அர்த்தம். முன்னாடி நான் வந்து சார் எடுக்கச்சில இந்த அந்த ஃப்ரெஞ்சு புக்கை பார்க்கச்சில எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். ஐயோ! எதுக்கு தான் இதை நம்மள படிக்க வைக்கிறாரு? இதில் என்ன இருக்குது அப்படி படிக்கிறது? எதுக்கு நம்ம படிக்கணும்? அப்படியெல்லாம் நிறைய தாட்ஸ் என் மைண்டில் ஓடிட்டுருக்கும். So heavy to carry, my grammar and my history of the saints were old friends. Now that I could not give up. இது முன்னாடி என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருந்தது. நான் ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு இருக்கச்சில என்னோட இது வந்து புக்கெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்து தூக்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்து. அதுக்கப்புறம் அதில் கிராமர் படிக்கணும், ஹிஸ்ட்ரி ஆஃப் த செயின்ஸ் படிக்கணும். அதெல்லாம் என்னோட பழைய நண்பர்கள். அவங்கள நான் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அண்ட் ஹேமல் டூ. ஹேமலையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இவர் ஒரு நல்ல டீச்சர். The idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky-னா என்ன அர்த்தம்னா strange or uncommon அல்லது unfamiliar. Strange-னு வைங்களா. He was. அவர் வந்து ஸ்கூல் விட்டு போகிற உடைய ஐடியா, அவர் வந்துட்டு போயிட்டானா ஸ்கூல் விட்டு போயிட்டானா என்னால் மறுபடியும் அவரை பார்க்க முடியாது. அவரோட அந்த ரூடான அயன் ரூலரை என்னால் பார்க்க முடியாது. எவ்வளோ அவர் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தார் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியாது. என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. தென் புவர் மேன், பாவப்பட்ட ஆளு. It was in honor of this last lesson that he had put down his fine Sunday clothes, and now I understood why the old men of the village were sitting there in the back of the room. பாவப்பட்ட ஆளு. கடைசி இதான் அவரோட கடைசி லெசனாக இருக்க போகுது. அதுவும் சண்டே க்ளோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இதான் கடைசி லெசனாக இருக்க போகுது. இப்போ எனக்கு புரியுது ஏன் வந்து ஓல்டு ஹாசர் எல்லாரும் வந்து ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் எல்லாரும் நிறைய பேர் எதுக்கு பின்னாடி ரூமை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்னுட்டு இப்போ எனக்கு புரியுது. It was because they were sorry too, that they had not gone to school more. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இது முன்னே ஸ்கூல் போனதே இல்லை. இட் வாஸ் தேர் வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 years ஆஃப் ஃபேத்ஃபுல் சர்வீஸ். இது அவங்க எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்கன்னா 40 years ஆஃப் ஃபேத்ஃபுல் சர்வீஸ். இவர் 40 years இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணனால அவருக்கு வந்து தேங்க்யூ சொல்கிற விதமாட்டு, ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாட்டு அவங்க வந்து வந்திருக்காங்க. ஷோயிங் த ரெஸ்பெக்ட் ஃபார் த கண்ட்ரி தட் வாஸ் தேர்ஸ் நோ மோர். இப்போது அந்த கண்ட்ரி வந்து அவங்களோட இது கிடையாது. அதனால அவங்க வந்து தேங்க்யூ சொல்கிறதுக்கு, அவங்க ரெஸ்பெக்டை காணிக்கிற விதமாக அவங்க வந்து வந்திருக்காங்க. வைல் ஐ வாஸ் திங்கிங் ஆல் ஆஃப் திஸ், ஐ ஹர்ட் மை நேம் கால். இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கச்சில என்னோட பேர் யாரோ கூப்பிட்ற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. இட் வாஸ் மை டர்ன் டு ரிசைட். இது வந்து ரிசைட்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரீகால் ஃப்ரம் மெமரி. பழசு வந்து என்னெல்லாம் படித்து அதெல்லாம் ரீகால் பண்ணுற நேரம் என்னோடது வந்துடுச்சு. வாட் would I not have given to be able to say that dreadfulனா fearfulனு அர்த்தம். Rule for the participle also, very loud and clear and without one mistake. என்ன பண்ணுறது, எனக்கு வந்து பார்ட்டிசிபிள் கிராமர் எதை பற்றியும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸில் உள்ள கிராமர் எதுவும் தெரியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது மிஸ்டேக் போட்டுறேனோன்னுட்டு எனக்கு பயமாக இருக்குது. எல்லாரும் கிட்டே லவுடாக வந்து நான் வேறு ரிசைட் பண்ணி ஆகணுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் தோஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் and stood there, holding on to my desk, my heart beating and not daring to look up. டேரிங்னா கரேஜ். அப்போ நாட் டேரிங்னா கரேஜ் இல்லாமல். இதை வந்து என்னோட
வேர்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நாங்க எதையோ சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க நின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டெஸ்க்க வந்து நான் பிடிச்சிட்டு இருக்கச்சுல என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்கு. எனக்கு அவங்கள்ட்ட வந்து மேல வந்து பார்க்க ஒரு கரேஜும் எனக்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. I heard M. Hamill say to me, M. Hamill என்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி எனக்கு கேட்டு, I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. நான் வந்து உன்னை திட்ட மாட்டேன் சிறிய ஃப்ரான்ஸ். நான் வந்து நீ எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னுட்டு எனக்கு நல்லா புரியுது. நீ பேட் டாட்டர் ஃபீல் பண்ற. நீ படிக்காததுக்கு ரொம்ப சாரியா ஃபீல் பண்ற. எனக்கு அது புரியுது. எவ்ரி டே வி ஹாவ் செட் டு அவர்செல்ஃப். எல்லா நாளும் நம்மகிட்டயே சொல்றது தான். ஐ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம். எனக்கு நிறைய நேரம் இருக்குது. ஐ வில் லேர்ன் இட் டுமாரோ. நான் நாளை படிப்பேன். அதுக்கப்புறம் சொல்ல நான் அடுத்த நாள் படிப்பேன் அப்படின்னு சொல்றது தான் நீனும் பண்ணியிருக்க. அண்ட் நவ் யூ சி வேர் வி ஹேவ் கம் அவுட். இப்போ அப்படி சொல்றனால நம்ம இப்போ எந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Oh, that's great. Trouble with Alsace. She puts off learning till tomorrow. எனக்கு புரியுது. இது வந்து நீ வந்து நாளை படிப்பேன் அப்படின்னுட்டு இது திரும்ப திரும்ப போட்டுட்டு இருப்ப. Now these fellows out there will have the right to say to you, how is it? You pretend to be a Frenchman. இப்போ நீ வந்து ஒழுங்கா பேச முடியலன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்படி இது பண்ற? நீ வந்து ஃப்ரெஞ்ச்மேனா இருந்துட்டு ஃப்ரெஞ்சு பேச தெரியலையா? அண்ட் yet you can't neither speak nor write your own language. உன்னால உன்னோட சொந்த மொழியை உன்னால எழுதி படிக்க முடியலையா? பட் யூ ஆர் நாட் த worst. புவர் லிட்டில் ஃப்ரான்ஸ். ஆனா நீ வந்து அவ்வளோ ஒண்ணும் மோசமா கிடையாது சிறிய ஃப்ரான்ஸ். வி ஆல் ஹாவ் அ கிரேட் டீல் டு ரீப்ரோச் அவர் செல்ஸ் வித்தின். ரீப்ரோச்னா ஃபைண்ட் ஃபால்ட் அல்லது ஒரிட்னிட்டு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு எல்லாரும் நம்மளை பற்றி ஒரு கவலையாட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு எல்லாருக்கும் கவலையாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.